மோசேயின் மரணத்துக்கு பின்பு தேவன் யோசுவாவை நோக்கி சொன்ன வார்த்தைகள், உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. நான் மோசேயோடே இருந்தது போல உன்னோடும் இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லைன்னு தேவன் யோசுவாவை நோக்கி சொன்னாரு. மோசேயின் மரணத்துக்கு பின்பு யோசுவாவை தேவன் தனியா விடல. நான் இருக்கேன் உன் கூடன்னு இந்த அழகான வார்த்தைகளால யோசுவாவை ஆண்டவர் தைரியப்படுத்துகிறார். எலியா தன் பிராணனை காக்க ஓடினான். ஆனா அவனால முடியாம உடல் அளவிலையும் மனதளவிலையும் ரொம்ப சோர்ந்து போய் ஒரு சூறை செடியின் கீழே படுத்து, நான் சாகணும், என்னை எடுத்துக்கொள்ளுங்கன்னு ஆண்டவர் நோக்கி கேட்டான். ஆனா ஆண்டவர் வனாந்திர ஓட்டத்துல எலியாவோட இருந்தாரு. சோர்ந்து போன எலியாவை தேற்ற தூதனை அனுப்பினாரு. எலியா கண் விழித்து பார்க்கும்போது அந்த வனாந்திரத்துல அவனுக்கு சாப்பிட அடை இருந்துச்சு, குடிக்க தண்ணி இருந்துச்சு. தேவன் இன்னைக்கும் நம்மளை இப்படி தாங்க நடத்திட்டு வராரு. நம்மளை விட்டு அவர் எங்கேயும் போகல, நம்ம கூடயே தான் எப்பவும் இருக்கிறாரு. சோர்ந்து போகும்போது நம்மை தேற்ற தூதனை அனுப்புறாரு. மனாந்திர வாழ்க்கையில நம் தேவைகளை சந்திக்கிறாரு. நம்ம கூட வார்த்தைகளினால பேசுறாரு. வாக்குத்தத்தங்களை தந்து நம்மை உற்சாகப்படுத்துறாரு. நம் தேவன் மோசையோடு இருந்தது போல இன்னைக்கு உங்களோடும் இருக்கிறார். யோசுவாவோடு இருந்தது போல உங்களோடும் இருக்கிறார். எலியாவோடு இருந்தது போல உங்களோடும் இருக்கிறார். ஆகாரின் கண்ணீரை கண்ட தேவன் உங்க கண்ணீரையும் காண்கிறார். அன்னாளின் கண்ணீரை துடைத்த தேவன் உங்க கண்ணீரையும் துடைப்பார். நீங்க போகும் இடமெல்லாம் தேவன் உங்க கூட வருவார். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. ஆமென். ஒருவனும் உன்னை எதிர்ப்பதில்லை, நான் மோசேயோடே இருந்தது போல் உன்னோடும் இருப்பேன் என் மகனே, உன்னோடும் இருப்பேன் என் மகளே.